வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆளுநர் அவர்கள் எப்பயுமே நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுப்பாரு. இன்றைக்கி பேசிய ஒரு விஷயம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசிய விஷயம் மீண்டும் ஆளுநர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். மோடி அவர்கள் ராமராஜ்யம் நடத்துகிறாரு அப்படின்னு. ஏற்கனவே மோடியே ராமரை விட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் ராமராஜ்யம் நடத்துகிறாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒன்று, ஆண்டுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்தது ஐயா மோடி தான். ரெண்டாவது விஷயம், மோடி அவர்களோட ஆட்சியில் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் எல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஐயா ஆளுநர் சொல்கிறார். ஆளுநரே பதவி நீட்டிக்கவில்லை, இன்னும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாதான் அவர் ஆளுநர். ஏன்னா அது பதவி காலம் முடிஞ்சிருச்சு. இதற்கே வழக்கு போட போகிறாங்க. ஆர்டிஐயில் கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் பதவியே நீட்டிச்சாங்களா இல்லையான்னு தெரியாத போது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார்? கடந்த காலத்தில் நிறைய அறிவுரை சொல்லுவார். ஏன்னா இதில் இப்போ என்னென்னா, ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா உடனே நம்பாளுங்கள்லாம் அதுக்கு ஒரு கமெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராமராஜ்யம் நடத்துகிறார். ராமராஜ்யம் நடத்துகிறாரா? என்னங்க ராமராஜ்யம் நடத்துகிறாருன்னு சொல்கிறீங்க? அப்புறம் இந்த கோயிலில் குடியரசுத் தலைவரை உள்ள விடலை. அப்போ ராமராஜ்யம் அனைவருக்கும் பொதுவான ஆட்சி ராமர்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இது என்ன விஷயம்? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ராமர் அப்படிங்கிறவங்க தலித்துகளை விரோதியாக பார்த்தாரா? நிறைய விஷயம் வருது இல்லை? ராமராஜ்யம் ராமர் அப்படிங்கிறது இப்போ நம்ம கலைஞர் அவர்கள் சொல்கிற மாதிரி ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வந்தாருன்னு கேட்டார். அது சொன்னதுக்கப்புறமும் ஒரு முதலமைச்சர் இருந்தார், அது வேறு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமராஜ்யம் அப்படின்னு இவங்க சொல்கிறது என்னென்னா, இந்தியா அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஒரு எல்லாரும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடவுள் வழிபாடு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஒரு எல்லாருக்குமான ஆட்சி அப்படிங்கும்போது நீங்கள் கடவுள் பேரை சொன்னாலே பிரச்சனை வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் இருக்குது. அப்படிங்கும்போது கடவுள் என்று உங்களால் நம்பப்படுகிற ஒருவரை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இது சரியான வாதமான முதல்ல எண்ணி பார்க்கணும். இதை ஏன் இப்போ அவர் சொல்கிறார்? ரெண்டாவது விஷயம், இதை கூட ரைட், நீங்கள் ராமராஜ்யம் நடத்துறது கூட நம்ம ரைட், ஏதோ அவர் கடவுள், அவங்க ஏதோ கடவுள் சொல்லிக்கிறார். அடுத்தது, ஆண்டுக்கு, அதாவது மோடி வந்ததுலேருந்து ஆண்டுக்கு இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்போம்னு ஒரு எண்ணிக்கை சொல்கிறார். அவர் சொல்கிற எண்ணிக்கை கேட்டால் மலைச்சே போயிடுவீங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னு இப்போ இந்த பட்ஜெட்டில் சொன்னாங்களே, அப்போ இதுக்கு முன்னாடி கொடுக்கலங்கிறதுனால தானே சொல்கிறாரு. கொடுத்த மாதிரி ரெக்கார்டே இல்லையே. ரெக்கார்டே இல்லாத போது எப்படி ஆளுநர் இந்த வார்த்தையை சொல்லுவார்? விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்கிறாரு. விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க நாயா பையா இருந்து நடு ரோட்டில் உட்காந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. விவசாயிகள் எங்கே மகிழ்ச்சியாக இருக்காங்க? இன்னும் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றவே படலையே. எப்படியா விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்க? அடுத்தவர்கள் மீனவர்கள் சூப்பராக இருக்காங்கிறாங்க. எல்லை தாண்டி மீன் பிடிச்சாங்கன்னு நம்ம தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே நம்ம செய்தியில். அவங்க போட்டை பிடிங்கிட்டாங்க, உயிரே போச்சுன்னு. எப்படி மீனவர்கள் இதாக இருக்காங்க? எல்லாத்தையும் ரைட்டு. கச்சத்தீவுன்னு ஒன்று கொஞ்ச நாளைக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று அண்ணாமலை பேசி பெரிய ரெக்கார்டை கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரே, அந்த ரெக்கார்டு என்னாச்சு? சரி, ஐயா மோடி 3வது தடவை வந்துட்டிங்களா, ஒரே ஃபோன் பண்ணி ஐயா கச்சத்தீவு எங்களுது, திமுக மோசம், நீங்கள் கொடுத்துருங்கன்னு கேட்க வேண்டியதானே? இவர் தான் பெரிய ஆளாச்சே. மோடி சொன்னதான் உலகமே கேட்குமே. ஏன்னா அது உக்ரைன் போர், ஹமாஸ், எல்லா போரையும் இவர் சொன்னாவே நிறுத்திடுவாங்களாமே. ஆனால் இவருக்கு கடவுள் சொல்லாதனால அமைதியாக இருக்கார். இல்லைன்னா எப்பயும் நிறுத்தியிருப்பார். இதையும் பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இப்போ தேவையில்லாமல் இப்போ எல்லாம் என்ன கமெண்ட் போடுறாங்க, கொடுக்குற காசுக்கு மேலே கூறீங்க. இதெல்லாம் நமக்கே வருத்தமாக சொல்கிறதுக்கு. ஏன்னா வேறு எதுக்குங்க நீங்கள் பேசுவீங்க? பதவி, பணம், இது இல்லாமல் யாராவது நீங்கள் நடக்குமா? இப்போ ஆளுநர் அவர்களுக்கு பதவியை கொடுத்தது யார்? ஜனாதிபதி கொடுத்தாருங்க. அப்படின்னால யார் கொடுக்க வச்சது யார்? ஐயா மோடி. ஏற்கனவே நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பேசின பேச்சு, செயல், கியல் எல்லாமே அங்கேருந்து அங்கே டைரக்ஷன், நீங்கள் ஆக்டிங், அவ்வளோதானே. அதுதானே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால், தமிழகத்தில் ஆளுநருக்கு எதிராக நீங்கள் ஆளுநரை பற்றி வெளியில் போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் யார் வேணால் கேளுங்க. இந்த பதிவு போடுறவங்க என்ன ஒன்று ஒரு 10 ஜிக்கள் இருக்காங்க. அவங்க மட்டும் பிஜேபியிலே பிடிக்காது நிறைய பேருக்கு. தேவையில்லாமல் ஓவர்வாக பேசுகிறாருப்பா இவர். தேவையில்லாமல் செந்தில் பாலாஜியை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னாரு. மறுபடி இவரே அதை பற்றி வாபஸ் வாங்குறாரு. நடந்ததா இல்லையா? கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். இவர் தமிழ்நாட்டுக்கு பண்ண என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டு நலன்கள் மிக மிக அக்கறை உள்ளவன். படிக்கணும், படிப்பு தான் சொத்து, எல்லாம் ரைட். படிப்பு தான் சொத்து, படிப்பு தான் எல்லாம் ரைட். இன்றைக்கி எத்தனை பல்கலைக்கழகங்கள் என்ன பிரச்சனைட்டு இருக்குது? நீங்கள் துணைவேந்தர் கூட்டத்தை போட்டு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தரே தப்பு பண்ணாருன்னு வருதே, அங்கே இருக்கக்கூடிய பதிவாளர் தப்பு பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்டா இல்லையா? உங்களால் எவ்வளோ பட்டமளிப்பு விழா தாமதமாகுது, உண்டா இல்லையா? இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் பேசாமல் பொதுவாக மோடி அப்படி பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் தான் மோடி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பிளான் அது இல்லை.
இது இங்கே வந்து இதுக்கு போகும். எங்கள் ஐயா பேசுனது அப்படியே வீடியோ எடுத்து மேலே எங்கள் சென்ட்ரலுக்கு அனுப்பிவிடுவார். ஐயா பாருங்கய்யா, இந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன், சூப்பராக பேசியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2-3 பேர் டேக் பண்ணுவாங்களா, ஐயா ஆளுநர் சூப்பருங்க, தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்க்குறதே ஆளுநர் தாங்க, பக்காவாக அனுப்பியிருக்காரு பாருங்கள். அதுக்கு ஒரு 10 பேர். எப்படி அண்ணாமலைக்கு ஒரு கோஷ்டி, வானதி ஒரு கோஷ்டி, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கோஷ்டி, இப்படி பல கோஷ்டிகள், அதில் ஆளுநர் இன்னொரு கோஷ்டி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அதாவது புகழலாங்க, ஒரு அளவுக்கு புகழலாம். இது ஓவர் அதாவது என்னன்னா சொன்னுவோம்ல, கேட்குறவன் கேனையில் இருந்தால் என்ன வேணால் சொல்ல. இது என்ன கதை? இது நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்கள் ஆளுநர் அப்படின்னு உங்களுக்கு மரியாதை தரங்க. நீங்கள் தவறான புள்ளி விவரங்கள் எப்படி தரலாம்? ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாரு? இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பிரச்சனை என்ன? வேலையில்லா திண்டாட்டம். அதனால தாங்க இப்போ இந்த அளவுக்கு தோற்றிங்க நீங்கள். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும்போது வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து விட்டார் மோடி அப்படின்னா, வறுமை என்னென்னா அவரால் ஒன்றும் பேச முடியல. இல்லைன்னா வறுமையை ஒழிச்சிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா வறுமை தான் ஒழியிலையே. எல்லா புள்ளி விவரங்களும் வறுமைக்கு எதிராக தான் இருக்குது. வறுமைக்கு எதிராக புள்ளி விவரம் இருக்கும்போது உணவு மானியத்தை கட் பண்ண ஒரே பிரதமர் இவர் தான். இது சிம்பிள். அதாவது மற்ற எந்த விஷயத்துக்கு வேணாங்க, இவங்களே சொல்கிறாங்க உணவு பற்றாக்குறை இருக்கிறதையா. 20% அதிகமான 29% அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் 14 வயது முதல் 45 வயது உள்ள பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கிறது. ஏன்? உணவு குறைபாடு. எல்லாம் இவங்களே சொல்கிறாங்க. ஆனால் ஐயா மோடி வந்து உணவு இதுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய அந்த நிதியை வந்து நிறுத்துறாரு. ஏன் நிறுத்துறாரு? ஒன்றுமே புரியலையே. எதுக்குங்க உணவுக்கு நிறுத்துறீங்க? உணவு கொடுத்தா தானேங்க ஊட்டச்சத்து மிக்கும். நீங்கள் அதை நிறுத்திட்டு ஜிஎஸ்டியை கண்டபடி போட்டுட்டு எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி குறைக்கக்கூடாது அதுக்கெல்லாம் குறையிறீங்க. அதாவது வந்தீங்கன்னா உங்களுடைய நம்ம நிறையா பேசிட்டு அதை பற்றிலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆளுநர் அவர்கள் மறுபடியும் நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே நிறைய அறிவுபூர்வமான கருத்துக்களை கொண்டவர் தான் ஆளுநர். இன்றைக்கி இந்த கண்டென்ட் இவ்வளோ நாள் பேசுனது வேறு, இப்போ பேசுகிறாருன்னா ஒன்று தான். ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறது என்ன காரணம்? முதல்ல திமுக தமிழ்நாட்டில் வந்து தியாகிகள் வந்து தமிழ்நாட்டில் பிறக்காமல் வேறு எங்கேயாவது பிறந்திருந்தால் பெரிய அளவுக்கு வந்திருப்பாங்க. இது நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே நம்ம தமிழ்நாட்டில் அப்படியே நினச்சிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பீகாரில் பிறந்தவங்கள நீங்கள் என்ன பெருசாக கொண்டாடிட்டீங்களா? நாங்கள் நல்லா தான் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம். கொடிகாத்த குமரன் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுடைய தியாகிகள் அவங்கள அவ்வளோ கொண்டாடுறோம். இந்த வார்த்தை எவ்வளோ தப்பான வார்த்தைங்க. நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு நீங்கள் பீகார்லேருந்து வந்துட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கே பிறந்ததுனால ஒரு ஜாதி அடையாளத்துக்குள் ஏங்க எல்லா ஊர்லேயும் ஜாதி இருக்குது. பீகாரில் ஜாதி இல்லையா? இன்னும் ஜாதி கொடுமை அங்கே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இன்னொன்று குறிப்பாக எழுத்தறிவில் பெரிய அளவுக்கு இப்போ வளர்ந்த மாநிலம் நம்மளுது. இன்னும் எழுத்தறிவில் பாதி கூட நம்ம அளவுக்கு வரல பீகாரையும் இதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. பீகார்லேருந்து வந்து இவர் நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. அப்படிங்கும்போது திருவள்ளுவர் தான் நினைக்க தோணுது. அடிக்கடி திருவள்ளுவரையும் மேற்கோள் காட்டுறாரு. திருவள்ளுவர் இதை சொன்னார் அதை சொன்னார். ஏன்னா திருவள்ளுவருக்கு நம்மளை தெரியறதை விட இவருக்கு அதிகம் தெரியும். ஏன்னா அவர் தானே காவிய உடை போட்டார். அப்போ என்ன அளவுக்கு உங்களுக்கு மனசில் என்ன இருக்குது? நீங்கள் முதலமைச்சரும் பார்த்தார், ஐயோ எவ்வளோ தாங்க பேசுகிறது இவர்கிட்ட, சரி விடுங்க, இவர் ஒரு கண்டென்ட் ஆகிட்டு போகிறார். இப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறவங்க வந்து மோடி ராமராஜ்யம் நடத்துகிறாரா? என்னங்க அது? வக்பு வாரிட்டு இஸ்லாமியர்கள் அமைதியாக இருந்தாங்க. இதெல்லாம் ராமர் தான் சொன்னாரா? அந்த வக்பு வாரியத்தில் எல்லா மதத்தினரும் போகணும்னு அவன் மதத்துக்குள்ளே கை வைக்கிறது யார்? உங்களுடைய ராமர் அறக்கட்டளை ஆகட்டும், குருவாயூர், திருப்பதி, இங்கெல்லாம் இஸ்லாமியர்களை போடலாமா? அதுக்கு பதிலே இல்லை. கேட்டால் வழிபாடுகளில் நாங்கள் தலையிடவில்லை. இதில் தான் ஏங்க அவங்க தான் கேட்குறாங்களே, என்ன எதுக்குங்க தலையிடுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு பதில் இல்லை. எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லாத ஆளுநர் உங்களை என்ன கேட்குறாங்க? எல்லாத்துக்கும் நீங்கள் டக்குன்னு ஆளுநர் பதில் சொல்லுவார்ல. ஆர்டிஏ பிரகாரம் நீங்கள் ஆளுநர் மாளிகையில் ஏன் இருக்கீங்கன்னு துரைசாமி அவர்கள் கேட்குறாரு. இது வரைக்கும் ஏதாவது பதில் இருக்கா? ஆளுநர் வந்து சட்டசபையில் நடந்து கொண்ட விதம், இது முன்னால் ஏதாவது ஆளுநர் இப்படி நடந்துருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி கிளம்பி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. கொஞ்சம் சட்டமன்ற மரபுகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவர் என்னது ஆளுநரை அவமானப்படுத்திட்டாங்கன்னு அண்ணாமலை என்ன அவமானப்படுத்தினாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பேரலல் கவர்மெண்ட்டாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா லாட்ரிக்கு ஒரு தடை சட்டம் போடுறாரு. இல்லை அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் போனால் அடிபடுங்கிறீங்க. ஏங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு முடிவு பண்ணிட்டா நீங்கள் ஏன் மாற்றுறதுக்கு? இப்போ அன்புமணியிலேருந்து எல்லோரும் முதல்ல ஏற்றுட்டு இருந்தாங்க. இப்போ அவர்களால் எதுக்க முடியல. ஏன்னா அவங்க பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபியில் கட்சியில் இருக்குங்கிறதுக்காக எவ்வளோ பேர் அது ஆளுநர் பண்ணுற தவறை இவன் ஆய்வு கூட்டம் நடத்துகிறேன் இதெல்லாம் எவ்வளவு இது உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு இந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள், நான் பண்ணுறதை பண்ணுவேன். இன்னும் குறிப்பாக ஆயிடுச்சுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேர்மையானவர்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு சொல்லிட்டா இது நீதிமன்றம் ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லாம் மிதிக்காத குடும்பம் கோர்ட்டுக்கெல்லாம் போகவே கூடாதுங்க அப்படிம்பாங்கள்ல.
அப்படிப்பட்ட நேர்மையானவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ஏங்க நீங்கள் ஆளுநராக இருந்து என்னங்க வேலை பார்த்தீங்க? ஒரு கோப்பில் கையெழுத்து போட இவ்வளோ நேரமாக எல்லா மசோதாக்களையும் நிதி மசோதா போல் பாவித்து வேகமாக ஆர்டர் போடணும்னு சொன்னாங்களா இல்லையா உங்ககிட்ட? அதையும் கேட்டுட்டு அமைதியாக தான் இருந்தீங்க. அதை உச்சநீதிமன்றம் அது கொட்டினா நமக்கு என்னங்க பதவி வேணும் பணம் வேணும் அவ்வளோதானங்க. வேறு என்னங்க இப்போ எப்படி நாங்கள் நினைக்க சொல்கிறது? இப்போ நீங்கள் பணம் வாங்கிட்டீங்கன்னு நான் சொல்லலை. அந்த பதவியை விட்டுட்டு வேறு என்ன தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? ஒன்றும் புரியல. அப்படி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் ஆளுநராக தான் இருப்பேன் அப்படின்னா அப்படி தமிழ்நாடு மேலே என்ன ஒரு பாசம்? நம்ம என்ன சொல்கிறோம், உங்கள் பாசம் போதுங்க, நிறையா நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க. பக்கத்தில் வேறு ஏதாவது நிறையா ஸ்டேட் இருக்குது, நாகாலாந்தில் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அங்கே இருக்க மக்கள் வேணான்ட்டாங்க, இங்கேயும் நிறையா விட்டுட்டீங்க, வேறு ஏதாவது மாநிலத்துக்கு போங்க நம்ம மக்கள் சொல்கிறாங்க. வேறு என்ன? நீங்கள் உங்களுடைய நம்ம மறுபடியும் சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் உங்கள் வயசுக்கு, நீங்கள் வகிக்கிற பதவிக்கு. ஆனால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்தான் உங்களுடைய கேரக்டரை தீர்மானிக்கும், இல்லை உங்களுடைய மரியாதையை தீர்மானிக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஏற்கனவே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலன்ட்டு நீங்கள் வெள்ள நிவாரணம் எதுவுமே கொடுக்கல, அதை மெட்ரோவுக்கு கொடுக்கல. இதை பற்றி பேசாமல் ராமராஜ்யம்ங்கிறது அனைவருக்கும் பொதுவான ஆட்சி. அதான் ராமர் சொன்னார். ராமர் என்ன சொன்னார்? சாதாரண நிலையில் இருக்கிறவரை கூட சகோதரனாக பாவித்தவர் ராமர். அப்படிப்பட்ட ராமராஜ்யம் நடத்துகிறாருன்னு எப்படி நீங்கள் கூச்சமே இல்லாமல் சொல்லுவீங்க? எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன எல்லாமே மோசம். மறுபடியும் சொல்கிறோம், ஒரு சூப்பர் கண்டென்ட் எப்பயும் போல் ஆளுநர் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதுக்கு நிறைய கமெண்ட் வேணால், எப்பயுமே ஆளுநர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது இது இயற்கையிலே கொஞ்சம் வலுப்பெறும். ரொம்ப நாளாக கண்டென்ட் இல்லாமல் இருக்கும். ஐயா ஆளுநர் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னென்னா ஏற்கனவே ஆளுநரை பற்றி தெரியுங்கனால இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். மற்றபடி ஆளுநர் பதவியில் இருக்காரா இல்லை அவர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாங்களா, அது $1 மில்லியன் கேள்வி. உண்மையிலேயே இவர் போடுற கையெழுத்து செல்லுமாங்கிறதே இப்போ துரைசாமி கேட்குறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே செல்லாதோ? அப்போ எப்போ தான் இவரை நீட்டிப்பாங்க? இல்லை ரொம்ப நாள் இவரை வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படியே ஒரு 6 மாதம் போட்டிட்டு நம்ம இதில் இருக்கார் பாண்டிச்சேரியில் அவரை கொண்டு வந்து வைக்க ட்ரை பண்ணுறாங்களா? மோடிக்கு வேண்டியப்பட்டவங்கள இவரை விட பெட்டராக மோடி என்ன நினச்சிட்ருக்காரு? ஏன் இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல மோடிக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.